ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம தூண்டில் குக்கிங்கில் சிக்கன் தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், சிக்கன், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு முருங்கைக்காய். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் சேர்த்துக்கணும். அதில் தேவையான சிக்கன் தொக்குக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் சிக்கன் வாங்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சிக்கன் வாங்கி அதுக்கேற்ற எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அதில் தேவையான வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வைக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். இப்போது இதில் தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணும். இப்போ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு கலந்து விடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற மிளகாத்தூள், தேவைக்கேற்ற உப்பு நல்லா கலந்து விடணும். இப்போ முருங்கைக்காய் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி, முருங்கைக்காவும் சிக்கனும் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். இப்போ முருங்கைக்காவும் சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. தண்ணி எல்லாமும் நல்லா இழுத்து நல்லா முருங்கைக்காவும் சிக்கனும் நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது ஸ்டவ்வு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான மிளகுத்தூள் சேர்க்கணும். மிளகுத்தூள் எதுக்கு கடைசியாக சேர்க்கணுன்னா, முன்னாடியே சேர்க்கும் போது சில நேரத்தில் கசப்பாக இருக்கும். அதனால தான் மிளகுத்தூள் எப்போவுமே ஃபைனலாக சேர்க்கணும். மிளகுத்தூள் சேர்த்து கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்குனா சிக்கன் தொக்கு